தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி உடைகின்றது, வைகோ அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதிமுக 1993ஆம் ஆண்டு வைகோ ஆரம்பித்தார். வாரிசு அரசியலை எதிர்த்து இவர் இந்த கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் இவரே தன்னுடைய வாரிசை கட்சிக்கு தலைமை தாங்க வழிவகை செய்தார். இதனால் கட்சி காணாமல் போனது. கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக கட்சி மாறிவிட்டது. தற்பொழுது இவருடைய மகன் மதிமுகவின் முதன்மை செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருச்சி தொகுதியில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்த சூழ்நிலையில் வைகோ ஓய்வெடுத்து வருவதால் கட்சியின் முழு பொறுப்பையும் துரை வைகோ பார்த்து வருகிறார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, இவர் வைகோவின் வலதுகரமாக இருந்தவர். கட்சி ஆரம்பித்த அந்த நாள் முதல் இந்நாள் வரை கட்சியில் இருந்து வருகிறார். அவருக்கும் துரை வைகோவுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையே பனிப்போர் உறுதியானது. இந்த சூழ்நிலையில் மல்லை சத்யா வைகோவு ஆரம்பித்த அந்த மதிமுக கட்சியை உடைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார். மதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலர் மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக உள்ளனர். ஆக கட்சி இரண்டாக உடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக உள்ளனர். சமீபத்தில் கட்சியில் சேர்ந்த துரை வைகோ கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் தன்னுடைய வசப்படுத்தியுள்ளார். இது மதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கவில்லை. மல்லை சத்யாவுக்கு மதிமுகவில் ஆதரவு பெறுகிறது. அவர் கட்சியை உடைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார். இதனால் வைகோ அதிர்ச்சி அடைந்துள்ளார். இருவரையும் சமாதானப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்.